ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து எல்லோரும் நீங்கள் மகளிர் தினத்தை கொண்டாடிங்களா? வந்து பச்சை பொங்கையராய் பிறப்பதற்கே மாத்தவர் செய்திட வேண்டும் என்று பாரதியார் பாடுகிறார். தினமும் 6 மணிக்கு மேலே எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது சொல்லுவாங்க. மகளிர் தினம் வேறு கொண்டாடுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? பெரியவங்களாம் சொல்லுவாங்க எல்லா தொழிலும் சாதிக்கிறாங்க. பெண்கள் வந்து சிவன் வந்து சந்தோஷம். காலையிலேருந்து எல்லாரும் மக்களுக்காக வந்து விரதம் எல்லா வேலையிலும் போய் எல்லாத்தையும் விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் ஜென்ஸ் மாதிரி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் கஷ்டமாக முடியெல்லாம் வந்து பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலான்ட்டு இது ஒரு தப்பு பண்ணுறதா தலைவார முடியெல்லாம் வந்து அந்த ஓகே எல்லாத்தையும் சாதிக்கிறீங்க, வந்து அவர் சந்தோஷப்படலாம். அவர் வந்து அதெல்லாம் வந்து முடிஞ்ச வேலைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன். மகளிர் தினத்தை கொண்டாடுனா மகளிர் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக விட மாட்டேன்னு இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்க. விளக்கு வச்சு மகளிர் தினம் தலை சீவிட்டு தலை வாரிட்டு உள்ளவங்களுக்கும் அந்த முடியெல்லாம் வந்து சாப்பாட்டில் விழுது, என்னால் சாப்பிடக்கூட முடியல நிம்மதியா. அதனால இந்த பதிவு பொழுது போனப்புறம் தலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவன் வந்து சாப்பிட நேற்றுக்கு சாப்பிட விடாம தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால விளக்கு வச்சு தலை வரக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். எங்கள் வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க, விளக்கு வச்சு தலை வராதிங்க, சிவன் வந்து இப்போ தான் சாப்பிட போவார், அந்நேரத்துக்கு அவர் சாப்பிடும்போது முடியெல்லாம் விழும், அதனால் அவரோட கஷ்டத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விளக்கு வச்சு தலை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ குட்டி பசங்க முருகன் பாட்டு பாட போகிறாங்க. பாடுங்க. வேணுண்டு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தலைசிவாதம் சொல்கிறதுக்கு அந்த ரீசன் சொல்லியிருந்தாங்க. விளக்கு வச்சு தான் அவர் சாப்பிடுவாங்க விரதம் வந்துட்டு. பாய், தேங்க்யூ. இந்த ஐடியா உங்களுக்கு இந்த இது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து சுண்டக்காயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? நான் வந்து அதை பற்றி ஒரு பதிவு சொல்லலாம்னு விரும்புகிறேன். சுண்டக்காய் வந்து கசக்காதுங்க, நார்மல் சுண்டக்காய். அதுக்கு பேரே வந்து பால் சுண்டக்காய். ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க, சுண்டக்காய் கசக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நல்லதுனாங்க. சுண்டக்காய் கசக்காது, ஆனால் நல்லது தான். அது வந்து வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணிவிடும். வயிறு வலி, இது கேன்சர்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் பண்ணிவிடும்னு சொல்லிட்டு ஒரு இதில் படித்தேன் நான். ஓகேங்களா? அது வந்து இது கேஸ் ட்ரபுள், அல்சரு அதெல்லாம் வந்து நார்மல் பண்ணிடும். ஓகேங்களா? சுண்டக்காய் வந்து கசக்காது, 100% நான் சொல்கிறேன். சுண்டக்காய் கசக்காது, பால் சுண்டக்காய் அது பேரே. அதுலேயே வந்து நீங்கள் பேக்கெட்டில் வாங்குறீங்களா, அதில் வந்து காட்டு சுண்டக்காய்னு ஒன்று கலந்துருக்கும், அதுதான் வந்து கசக்கும். காட்டு சுண்டக்காய் கசக்கும். நம்ம வீட்டுங்களெல்லாம் வைக்கிறது பால் சுண்டக்காய், அந்த சுண்டக்காய் கசக்காது. ஓகேங்களா? தைரியமாக தாராளமாக செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கசக்கவே கசக்காது, ஒரு சொட்டு கூட கசக்காது, ஒரு துளியும் கசப்பே தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டில் செடியெல்லாம் இருக்குங்களா, கடையிலலாம் விற்கிறது வந்து நார்மல் சுண்டக்காய் தான் விற்பாங்க. அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வயிற்றுக்கு ரொம்ப, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.